வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்வி கிச்சன் கார்னரில் பார்க்க போகிறது வரகு சேமியா. வரகு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த வரகு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு. நம்ம சாப்பிட்டோம்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கலாம். இந்த வரகு சேமியாவை எவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ½ அன் ஹவரில் வரகு சேமியா எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி சால்ட் போட்டு வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். வாட்டர் எடுத்துக்கலாம். வரகு சேமியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கழுவிட்டு இப்போ வந்து தண்ணி வடிகிறதுக்கு வேண்டி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடியட்டும். தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து போட்டு வேக வைக்கலாம். அதில் ஒயிட் கிளாத் போட்டுக்கலாம். நனைச்சி ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டுட்டு இப்போ வந்து இந்த சேமியாவை நல்லா பரவலாம் போட்டு வேக வைக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சேமியாவை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். சேமியா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். 8லேருந்து 9 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி 2, தாளிக்கிறதுக்கு கடுகு ½ டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கறி லீவ்ஸ் தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு, ஆயில். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கலாம். கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன் இன்னைக்கு. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன், கிரீன் சில்லி, கறி லீவ்ஸ், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கலாம். சேமியா நல்லா வறுத்துட்டோம். ஒரு 2 மினிட்ஸில் நல்லாவே அது வறுபட்டுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வரகு சேமியா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ குவிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேக வைக்கிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வறுக்கிறது ரொம்ப குவிக்காக வறுத்தரலாம். நம்ம டோட்டலாக வந்து ஒரு 30 மினிட்ஸில் வரகு சேமியா செஞ்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆர்வி கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.